இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து அசோக் நகர் அந்த பகுதியில தான் இருக்கேன். இங்கதான் அந்த மழைநீர் வடிகால் அமைக்கும் பணி கிட்டத்தட்ட 2 மாதங்களா ஒரு மந்தமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இதுலதான் நேற்று நிலை தடுமாறி அம்பேத்கர் நகரை சேர்ந்த ஐயப்பன் என்ற ஒரு இளைஞர் விழுந்து உயிரிழந்திருக்கிறாரு. நம்ம இங்க சாலையிலே பாக்குறோம், அதாவது லட்சக்கணக்கான வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம காசி தியேட்டர்ல இருந்து நேரா வந்தோம்னா லெப்ட் எடுத்தோம்னா பாத்தீங்கன்னா கே நகருக்கும், ரைட் எடுத்தோம்னா வடபழனி போகிற ஒரு பிரதான சாலை, ஒரு 100 அடி சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது 100 அடி இருக்குமா அப்படின்னு கேட்டா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். லட்சக்கணக்கான வாகனங்கள் நீங்க செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நீங்க பாக்குறீங்க. இப்போ இந்த வழியா வரக்கூடிய ஒரு வாகனமோ இல்ல சாலையில் நடந்து செல்பவரோ இந்த ஒரு பேரிகார்டு வச்சு இங்க தடுத்திருக்காங்க. ஆனா இதை பாத்தீங்கன்னா லேசா ஒரு இடிச்சாலே இது உள்ள விழுந்துற ஒரு அபாயம் தான் இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உள்ள ஒரு 6 அடி 7 அடிக்கு இருக்கு. உள்ள ஃபுல்லா கழிவு நீரா இருக்கு. இதுலதான் நேற்று அந்த ஐயப்பன் என்ற அந்த இளைஞர் என்ன பண்ணிருக்காரு, நடந்து வரும்போது நிலை தடுமாறி இதுல விழுந்திருக்காரு. அக்கம் பக்கத்துல இருக்கவங்க ஒடியாந்து வந்து அவரை காப்பாத்துறதுக்கான முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. ஆனா உடனே காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விதான். மிகப்பெரிய ஒரு பள்ளமா இருக்கு. அவரை காப்பாற்ற முடியாம அவர் பாத்தீங்கன்னா நேற்று வந்து உயிரிழந்திருக்காரு. அவருடைய வீடு பாத்தீங்கன்னா இங்கதான் பக்கத்துல அருகில் இருக்கு, அம்பேத்கர் நகர். கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இங்க இருக்கு. சாலைகள் இந்த பகுதியில பாத்தீங்கன்னா யாரமா குழந்தைகளும் சாலைகள்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே இந்த பள்ளம் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் தான் இருக்கு. சாலையும் கூட இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமாவே இருக்கு. இப்ப பகல் நேரத்துல இவ்வளவு வெளிச்சம் இருக்கும்போது கூட இதுல வந்து ரொம்ப நிதானமா போக வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இதே ஒரு மாலை நேரத்துல மழை பெய்யக்கூடிய நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த சாலையில ஒரு நிம்மதியா பயணம் பண்ண முடியும், ஒரு பாதுகாப்பான பயணமா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விதான் இருக்கு. நீங்களே சாலையில பாக்குறீங்க இந்த இடத்துல எப்படி ஜல்லிக்கற்கள் எல்லாம் பேர்ந்திருக்கு அப்படின்றதையும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மாலை நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா பீக் ஹவர்ஸ் சொல்லுவாங்க. அந்த பீக் ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமான வரக்கூடிய வாகனங்கள் இருக்கும். அதே மாதிரி பாரதாசன் குடியிருப்பு இந்த சைட்ல இருந்து நிறைய பேர் வந்து அந்தாண்ட பக்கம் மாறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு பிரதான சாலையா இருக்கு. இந்த பிரதான சாலையில் இருக்கக்கூடிய இந்த பள்ளம் ஏன் இவ்வளவு நாளா மூடப்படாம ஒரு இந்த பணிகள் முழுமையா நடப்படாம இருக்கு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விதான் இருக்கு. தற்போது நம்முடைய ஒரு இளைஞர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். அந்த பகுதியை சென்றா. வணக்கம் சார், எவ்வளவு நாளா இந்த பகுதியில் இருக்கு, எவ்வளவு நாளா இந்த பிரச்சனை இருக்கு? 1 மந்தாவே இருக்கு. நிறைய வண்டியில ஒரு நாள் லாஸ்ட் டைம் நேற்று விழுந்தார்ல, அதுக்கு முன்னாடியே ஒரு 4-5 டைம் ஒரு பைக்ல 2-3 பேர் விழுந்திருக்காங்க. அது ரொம்ப நாளாவே ஆப்போசிட் ஓப்பன் பண்ணாங்க, இங்கே ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிட்டாங்க, அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க சீக்கிரமா. இது இன்னுமே க்ளோஸ் பண்ணாமல் இருக்கு. இதே பிரச்சனை ஒரு 4-5 வாட்டி தொடர்ந்து நடந்திருக்கு. இப்போ தேவையில்லாம நம்ம ஏரியா தான் அவர் நேற்று இறந்தவர். தவறி இப்போ தான் விழுந்துட்டாரு. இப்போ நம்ம நார்மலான தண்ணி இருந்தால் கூட நம்ம வெளியே தூக்கிட்டு கூட நம்ம என்ன ப்ரெஸ் பண்ணினா ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி கூட இது பண்ணியிருக்கலாம். இது காவாத்தறினா ரொம்ப கேஸ் அடிச்சிருச்சு அவருக்கு. வெளியே தூக்கும் போதே அவருக்கு மூக்கில் வாயிலெலாம் ஃபுல்லாக பிளட்டு அந்த எல்லாமே வந்துருச்சு. வயிறுலாம் உடனே உப்பிடுச்சு அவருக்கு. அதனால ரொம்ப ஒரு 1 மந்தாவே இந்த பிரச்சனை நடக்கும்போது நீங்களும் அந்த ஸ்பாட்ல தான் இருக்கீங்க? ஆமாம், இங்கே நம்ம கடை இங்கே முனையில் இருக்கு. அவர் தூக்கும் போதெல்லாம் நாங்கள் இங்கே வந்துட்டோம். தூக்கும் போதே அவருக்கு ஒன்றுமே இல்லை, உடம்புல மூக்குலேருந்து ஃபுல்லாக பிளட் எல்லாமே வந்துருச்சு அவருக்கு. உடனே வயிறு உப்பிடுச்சு அந்த கேஸ்னால. இந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த பள்ளம் தோணுது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நல்லது தான் இந்த விஷயம். ஏன்னா நவம்பர் டிசம்பர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாக அந்த மழை டைமில் ஃபுல்லாக இங்கே ஒரு 3-4 அடி தண்ணி இங்கே நின்றும். அப்பவுமே வண்டியால் போக முடியாது. அதுமாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு. இவங்க என்ன பண்ண தப்பு என்னன்னா இதை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு மாசமா 1.5 மாசமா அப்படியே விட்டாங்க. அது உடனே அந்த வேலையை முடிச்சு உடனே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்களே, இந்த மாதிரி நடந்திருக்காது. இவங்க க்ளோஸ் பண்ணாம தப்பு. மற்றபடி இந்த வேலை பள்ளம் தோணுது நல்ல விஷயம் தான். இது பள்ளம் தோணுன்னு வச்சுக்கோங்களேன், நவம்பர் டிசம்பர்லாம் வந்து மழை தண்ணி அப்படியே நிற்கும் இந்த இடத்துல. இந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல், இந்த பாரதாசன் காலனி, இந்த 4 சைடும் ஒரு தண்ணி ஃபுல்லாகவே இங்கே தான் வந்து கரெக்டாக டவுனான ஏரியா. இது கரெக்டாக வந்து இங்கே தான் நிற்கும். மெயின் ரோட்ல இவ்வளவு பெரிய பள்ளம் இருக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்றது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா அடிக்கடி இந்த பகுதியில விபத்துகள் அது மாதிரி நடந்துட்டு இருக்கு. இந்த பள்ளத்தினாலன்னு சொல்ல முடியாது கரெக்டா. நடுவில் இப்ப இந்த பள்ளம் தோணு வந்து இவர் 9வது ஆள். இவர் கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் பைக்ல போறவங்களே அன்னைக்கு மழை டைம்ல வந்து ஈக்குவலா இருந்தது. ரோட்டு தண்ணி இந்த தண்ணி ஈக்குவலா இருந்ததுனால நிறைய பேர் தெரியல. அது விழுந்ததுக்கு அப்புறம் தான் பேரிகேட் போட்டு க்ளோஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பைக்ல ஒரு 4 பேர் விழுந்து. உங்களுடைய தகவலுக்கு நன்றி. நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த உயிரிழந்த ஐயப்பனுடைய குடும்ப பின்னணியை நம்ம பார்க்கிறோம். அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஒரு கூலி தொழிலாளியா இருக்காங்க. அவங்க அம்மா பாத்தீங்கன்னா செவித்திறன் குறைபாடு உடைய ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்காங்க. இந்த இழப்பு வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பா தான் இருக்கு. இனி இது போன்ற ஒரு சம்பவம் நிச்சயமா நிகழக்கூடாது.